ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மெலாமெட் அப்படிங்கிற ஒரு க்ரீம் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஸ்கின் ஒயிட்டன் ஆகும், லைட்டன் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ரிசல்ட்டே வந்திருக்காது. பட் இந்த ஒரு க்ரீம் பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கின் கண்டிப்பாக வந்து ஒயிட் ஆகும். நீங்கள் கண்டினியூஸாக இது ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஸ்கின் வந்து அப்படி ஒரு க்ளோ, அப்படி ஒரு பிரைட் வந்து வரும். உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு 3 ஷேடுக்கு மேலே வந்து இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு க்ரீம் தான் இது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 15 கிராம் இருக்கும் இல்லைங்களா, இது வந்து 65 ருபீஸ். உங்களுக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த மெலாமெட் க்ரீம். நீங்கள் வந்து நீங்கள் வந்துட்டு இதுலேயும் ஆன்லைன்லேயுமே வந்து நீங்கள் இதை வாங்கலாம். அண்ட் இது யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன். நைட் டைம் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். அதுவும் நைட் வந்து நீங்கள் பெட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி இதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து ஹீட்டில் இல்லை அடுப்பில் அந்த மாதிரி அந்த பக்கத்துலலாம் நீங்கள் போகாதீங்க. தூங்குறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். காலையில் எழுந்திரிச்சோன்னு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து வெளியே போங்க. அண்ட் நார்மலாக நீங்கள் வெளியே போகும்போது என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் வந்து போட்டுக்கோங்க. அதில் வந்து SPF இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டிங்கனாலே போதும். நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் இந்த ஒரு பேக்கை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா கலர் ஆகிடும். நல்ல ஒரு கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த க்ரீமை வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கலரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வேறு ஏதாவது ஒரு ஃபேர்னஸ் க்ரீமை வந்து அப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும். இந்த க்ரீமை வந்து அப்பப்போ வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களோட ஸ்கின் கலர் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும். இன்னொன்று, இதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது யூஸ் பண்ணி ஒரு 10 டேஸில் வந்து உங்கள் ஸ்கின் வந்து அங்கங்கே வந்து உரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு புது ஸ்கின் வந்து வரும். அப்போ வந்து நமக்கு அந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து அப்படி வரும்போது நீங்கள் ஏதாவது மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து போட்டுக்கோங்க. அப்போ வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்கின் பீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயந்துட்டு ஸ்டாப் பண்ண வேண்டாம். க்ரீமோட அளவை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த க்ரீம் வந்து நிறையா யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ரீசைஸ்ட் அமௌண்ட் மட்டும் எடுத்து உங்கள் ஸ்கின் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ഇതുണ്ടിരിക്കരുത് വിത്തുണ്ട് കുണ്ടുണ്ടിരിക്കണ്ടുണ്ട് அந்த மைட்டு நிட்டாலும் கந்தத்தங் எண்ணெய் கைக்கண்டு பான்கதாடு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மெலாமெட் அப்படிங்கிற ஒரு க்ரீம் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஸ்கின் ஒயிட்டன் ஆகும், லைட்டன் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ரிசல்ட்டே வந்திருக்காது. பட் இந்த ஒரு க்ரீம் பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கின் கண்டிப்பாக வந்து ஒயிட் ஆகும். நீங்கள் கண்டினியூஸாக இது ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஸ்கின் வந்து அப்படி ஒரு க்ளோ, அப்படி ஒரு பிரைட் வந்து வரும். உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு 3 ஷேடுக்கு மேலே வந்து இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு க்ரீம் தான்